Hey guys, welcome back to our channel. So இந்த வீடியோவை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு செல்ஃபீனிங் அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த அப்ளிகேஷன் நமக்கு வந்து பேமெண்ட் எல்லாமே பக்காவாக கொடுக்குறாங்க. ஸோ இந்த கம்பெனியை பார்த்தோம்னா நமக்கு ஆல்ரெடி நமக்கு வந்து இந்த கம்பெனி லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் ஒரு 2 வீக்ஸ்லேயே இந்த கம்பெனியை வந்து இழுத்து மூடிட்டாங்க. ஓகேவா? ஸோ பேமெண்ட் எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பைக் வாலா வந்துச்சு, அதுக்கப்புறம் ஸ்க்ராட்ச் வாலா, அதுக்கப்புறம் ஸ்டோரி வாலா, இந்த மாதிரி நிறைய வந்துச்சு. ஸோ இந்த கம்பெனியில் வந்து பேமெண்ட் எல்லாமே அப்போயே ஸ்டாப் பண்ணிட்டாங்களே. ஸோ இப்போ வந்து அகைன் இதோட டேட்டா எல்லாத்தையுமே கிளியர் அவுட் பண்ணிவிட்டு புதுசாக இந்த கம்பெனி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே தெரியும் ஃப்ரூட் வாலா தான் இதோட பேர். ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரிக்கை பற்றின வீடியோ ஆல்ரெடி நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு வந்து பார்க்கணும்னு நினச்சிங்கனாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். ஸோ பார்த்துக்கோங்க. பட் இருந்தாலும் இந்த வீடியோவில் புதுசாக பார்ப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கும் தனியாகவே நான் வந்து இந்த வீடியோவில் ட்ரிக்ஸை பற்றி எல்லாத்தையுமே டீட்டெயிலாக நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ட்ரிக்ஸை பற்றி உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக நான் சொல்லி ஆகணும். சில பேருக்கு வந்து புரியாமே நீங்கள் வந்து பண்ணுறீங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து ஒரு ஃபேக் ரெஃபர்ஸ் பக் ட்ரிக்கை வந்து ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 3 ரெஃபர்ஸாவது ரியல் ரெஃபர்ஸ் வந்து பண்ணியிருக்கோம். ஏன்னா கம்பெனி சைடு வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. ஸ்டார்டிங்கில் எந்த ஒரு கம்பெனியுமே வெரிஃபை பண்ண மாட்டாங்க. 2 days or 3 days கழித்து பக்ஸ் எல்லாமே கிளியர் அவுட் பண்ணுறதுக்காக வெரிஃபை பண்ணுவாங்க. பேமெண்ட் எல்லாம் நீங்கள் வந்து போட்டிருப்பீங்க இல்லையா, பெண்டிங்கில் இருக்கும். ஸோ அந்த டைம் வந்து பேமெண்ட் எல்லாமே அவங்க வந்து உங்களுக்கு ரிசீவ் பண்ணுறதுக்காக வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ எல்லாமே ரியல் ரெஃபர்ஸா இல்லை ஃபேக் ரெஃபர்ஸா அப்படின்ட்டு வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு ஜஸ்ட்டு இப்போ 10 ரெஃபர்ஸ் வந்து நீங்கள் பண்ணுறீங்க. ஸோ அந்த இதில் ஒரு 3 ரெஃபர்ஸ் 4 ரெஃபர்ஸ் ஆகுது ரியல் ரெஃபர்ஸாக இருக்கணும். ஸோ இருந்தால் மட்டுமே தான் அது வந்து வெரிஃபிகேஷனில் ப்ராசஸ் ஆகி உங்களுக்கு ஒரு பேமெண்ட் எல்லாமே ரிசீவ் ஆகிறதுக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகாமல் இருக்கும். ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து பெண்டிங்கில் இருக்கும். சக்ஸஸ்ன்னு காட்டி சில டைம் ரிசீவ் ஆகாமல் இருக்கும், சில டைம் லேட்டாக கூட ரிசீவ் ஆகும். ஸோ சக்ஸஸ்ன்னு காட்டி ரிசீவ் ஆகாமல் இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து 1 or 2 daysலேயே ரிசீவ் ஆயிரும். சில டைம் தான் ரிசீவ் ஆகாமல் போகும். இதுதான் உங்களுக்கு வந்து ப்ராப்ளமாக இருக்கும், வேறு எதுவும் ப்ராப்ளமாக இருக்காது. ஓகேங்களா? ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து 10 ரெஃபர் பண்ணுறீங்கன்னா ஸோ அதில் ஒரு 3 to 4 ரெஃபர்ஸ் ஆகுது ரியல் ரெஃபர்ஸ் இருக்கணும். ஸோ அது வந்து நான் கரெக்டாக ஒரு 3 daysக்கு மேலே நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஆப் லான்ச் ஆகி 3 daysக்குள்ளே நீங்கள் எப்படி வேணால் நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. 3 daysக்கு மேலே ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ரியல் ரெஃபர்ஸ் அது பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஆப்போட பேமெண்ட் ப்ரூஃப் உங்களுக்கு நான் லைவாகவே காட்டிகிட்ருக்கேன். ஸோ பேடிஎம்மில் உங்களுக்கு வந்து காட்டிடுறேன். ஸோ பேலன்ஸ் அண்ட் ஹிஸ்ட்ரியை கிளிக் பண்ணிப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து பாருங்கள், கேஷ்பேக் ரிசீவ் ஃப்ரம் நோவோ இங்க் அப்படின்னு போட்டு நமக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ லைவாக உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்லேயே நான் காட்டிடுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து பாருங்கள், ரீடிங் ஹிஸ்ட்ரியில் என்னோட நம்பர் போட்டு இங்கே வந்து பாருங்கள். ஸோ என்னோட லைவ் பேமெண்ட் ப்ரூஃப் தான், எந்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டுமே இல்லை. ஓகேங்களா? ஸோ என் நம்பரும் ஷோ ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து கொடுத்து உங்களுக்கு வந்து பேமெண்ட் எல்லாமே பக்காவாக ரிசீவ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இதில் இருக்க ட்ரிக்ஸை நம்ம ஃபாலோ பண்ணி ஏர்ன் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு ஃபேக் ரெஃபர் போட்டு ஒரு ஐடியை வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த ஐடியை நான் காப்பி பண்ணிக்கிறேன், ரெஃபர் லிங்க் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து டேரெக்டாக நம்ம ஐஸ்லேண்ட் ஆப்குள்ளே போயிடுவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து பக்ஸ் ட்ரிக் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ட்ரிக்ஸை யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஐஸ்லேண்ட் ஆப் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஐஸ்லேண்ட் ஆப் வச்சு தான் நீங்கள் வந்து பக்ஸ் ட்ரிக்லாம் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஐஸ்லேண்ட் ஆப் வந்து எப்படி யூஸ் பண்ணுன்னு தெரில அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து வீடியோ கொடுத்துருக்கேன். ஐஸ்லேண்ட் ஆப் வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணணும், பக்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மஸ்ட் அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஐஸ்லேண்ட் ஆப் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இல்லை கான்செப்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஓனாகவே பக்ஸை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து க்ரோம் அப்படிங்கிறத கொடுத்து நம்ம வந்து உள்ளே போயிடலாம். ஸோ லிங்க் தட் யூ காப்பீட் அப்படிங்கிறது கொடுத்து நம்ம வந்து நம்மளோட லிங்க்கை பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து ஓப்பன் இன் ப்ளே ஸ்டோர் ஆப் அப்படிங்கிறது கொடுக்கலாம். ஆல்ரெடி ஒரு ஃபேக் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருந்தேன் இல்லையா? ஸோ அதில் வந்து என்னோடய காயின்ஸை வந்து நான் காட்டிடுறேன். ஸோ அது காட்டாமல் இருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து பாருங்கள், 0 காயின்ஸில் வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து பக்ஸை நான் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து எவ்வளோ காயின் வந்து ஏறி இருக்குது அப்படிங்கிறத நான் காட்டிடுறேன். ஸோ இன்ஸ்டால் அப்படிங்கிறத கொடுப்போம். ஸோ ஜஸ்ட் ஓப்பன் அப்படிங்கிறத கொடுப்போம். ஸோ ரெஜிஸ்டர் அப்படிங்கிறது கொடுப்போம். ஸோ நிறைய பேர் வந்து இன்ஸ்டாலேஷன் ப்ரொசீஜர்லாம் காட்டு ப்ரோ அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணி வச்சுக்கோங்க. நேம் நீங்கள் வந்து இப்போ ஒரு ஃபேக் ரெஃபர் பண்ணுறீங்கன்னா நேம் கொஞ்சம் ரியல் நேமாக கொடுங்க. ஓகேங்களா? ஸோ நான் கொடுக்குறது அப்படியே லைவாக பார்த்துக்கோங்க. ஸோ ரெஃபர் கூட அங்கே பார்த்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ
இதில் வந்து இந்த பாக்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து நம்ம கேப்சா பாக்ஸ் வரும். ஸோ கரெக்டாக கொடுத்துருவோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். லேட்டர் கொடுத்துட்டு நம்ம வந்து இதில் போய் பார்த்துருவோம். நமக்கு வந்து காயின்ஸை பாருங்கள். ஸோ 200 காயின்ஸ் வந்து இன்ஸ்டண்ட்டாக நமக்கு வந்து கிரெடிட் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் லைவாகவே பார்த்துட்ருப்பீங்க ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பக்ஸ்ட்ரிக்கை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் ஒரே ஒரு ஜிமெயில் தான் உங்களுக்கு வந்து தேவைப்படும் ஓகேங்களா. ஸோ ஐஸ்லாண்ட் ஆப்பில் வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து இதை ப்ளே ஸ்டோர்லாம் போட்டு இன்ஸ்டால் பண்ணுவோம்ல, ஸோ அதுக்கு மட்டும் தான் உங்களுக்கு வந்து ஜிமெயில் தேவைப்படும். ஸோ அதுக்கு அடுத்தது ரியல் ரெஃபர்ஸ் பண்ணுறதுக்காக ஸோ சில ஜிமெயில்ஸ் நீங்கள் வந்து இங்கே வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ஷேர் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் மட்டும் பண்ண சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஃபேக் ரெஃபர்ஸ் வந்து நீங்கள் பண்ண ஆரம்பிங்க ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பேமெண்ட் வரதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி என் பண்ண ஆரம்பிங்க ஓகேங்களா. ஸோ இதில் வந்து ரீடீம் எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறத காட்டிடுறேன். ஸோ ஆக்சுவலாக இதில் வந்து மினிமம் ரீடீம் பொறுத்த வரைக்கும் நமக்கு ₹1 தான் ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து இதில் போட்டாச்சு இல்லையா, ஸோ ₹1 அப்படிங்கிறது கொடுத்துருவோம். ஸோ நம்மளோட பேடிஎம்க்கு ₹1 அப்படிங்கிறது சென்ட் பண்ணி விட்றாங்க வித்தின் 24 ஹவர்ஸில் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து 48 ஹவர் போட்டிருக்காங்க. பட் மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே 24 ஹவர்ஸ்லேயே பேமெண்ட் வந்துடும். சப்போஸ் அப்படி வரலைன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து 48 ஹவர்ஸ்க்குள்ளே வரும். சப்போஸ் அப்படி வரலைன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பேமெண்ட் வராது. 48 ஹவருக்குள்ளே வரல அப்படின்னா பேமெண்ட் வராது ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஆப் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்க முடியும். ஸோ அகைன் அடுத்த கம்பெனி வந்து லான்ச் பண்ணுவாங்க. ஸோ அப்போ தான் நமக்கு வந்து தெரியும் ஓகே இந்த ஆப் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு ஓகேங்களா. ஸோ இப்போ வரைக்கும் ட்ரஸ்டடாக எந்தெந்த ஆப் வந்து பேமெண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது லைவாகவே உங்களுக்கு வந்து காட்டிடுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக இப்போதைக்கு செல்ஃபி நீங்கள் உங்களுக்கு வந்து இப்போதைக்கு கரெக்டாக பேமெண்ட் கொடுக்குற ஆப்ஸ் எல்லாமே இப்போ உங்களுக்கு வந்து ஷோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கரண்ட் அப்டேட்டில் இந்த ஆப்ஸ் எல்லாமே பேமெண்ட் எல்லாமே பக்காவாக வருது. சில டைம் பேமெண்ட்ஸ் எல்லாமே லேட் ஆகுது, பட் வருது ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து ரியல் ரெஃபர்ஸ் ப்ளஸ் ஃபேக் ரெஃபர்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வரும். ஸோ இந்த ஆப்போட லிங்க்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் இதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணி ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ண ஆரம்பிங்க. சூப்பரான ஒரு பேமெண்ட் தான் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காம ஒரு லைக் போட்டுவிட்டுங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஏர்னிங் ஆப்ஸு ட்ரிக்ஸு எல்லாமே உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மஸ்ட் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ் எல்லாமே நம்மளோட டெலிகிராமில் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சீக்கிரமாக ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட டெலிகிராமில் சீக்கிரமாகவே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ எக்கச்சக்கமான ஏர்னிங்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்குது. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க யாருமே ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான இன்ட்ரெஸ்டான லூட்ஸில் உங்களுக்கு திரும்ப நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா பாய்.